ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவ்வளவு சுலபமாக யாராலும் தொட முடியாத என் பாதத்தை என் அன்பு பிள்ளையான ஒன்றை தொட வச்சிருக்கேன்னா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில நடந்தே தீருமேன் செல்லமே. நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்கு ஒருபோதும் பொய்யாக போக விட மாட்டேன். இன்னையோட இன்று இரவோடையே உன் வாழ்வில் இருக்கும் துயரங்களை எல்லாம் துரத்தி அடிச்சு உனக்கான இன்பத்தை மிக பெரிய அளவில் கொடுத்தே தீரணும்னு நான் முடிவு எடுத்துட்டு தான் இப்போது என் பாதத்தை தொட சொன்னேன். உன் வாழ்க்கையில் விளக்கேத்த நான் இருக்கும்போது எப்படி உன் வாழ்க்கை இருளாக இருக்கும்? எல்லா உறவுகளும் உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களா உன்னை பிடிச்சவங்களா இருக்க மாட்டாங்கன்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரம் உன்னை பிடிச்ச உனக்கான நல்ல உறவாக ஒரு மனிதர் உன்னை தேடி வரும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் அழுக வேண்டாம். எப்போதுமே என் செல்ல பிள்ளையான நீ நம்பிக்கையோட இரு. நீ எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். கூடிய சீக்கிரம் என் அருளால் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்து நீ மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லவே. உன் வாழ்க்கை இன்னையிலிருந்து கஷ்டத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவதாக மாறி நாளையிலிருந்து உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நினை. வாழ்க்கை இப்போது உனக்கு புதுசாக ஆரம்பிக்க போகுது. இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ தைரியமாக களத்தில் இறங்கு. உனக்கு ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா? இந்த நாள் உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாளைய நாள் இதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நாளைக்கு நீ யோசிக்காம இன்னைக்கே உன்னாலான முயற்சிகளை சிறப்பாக செஞ்சிரு. ஒரு வேலையை இன்னைக்கு செய்கிறத விட நாளைக்கு செய்கிறது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நாளைக்கு மறுநாள் அது மிக அழகானதா மிக சந்தோஷத்துக்குரியதாக மாறிடும். இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது? இப்போ நீ படுற கஷ்டம் எல்லாம் கூடிய சீக்கிரம் நீ சந்தோஷமா அழகான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தான் நான் கொடுக்குறேன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடாமல் இன்னைக்கு நீ படுற கஷ்டம் எல்லாமே உனக்கான பயிற்சி தான். கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சிடலாம், அப்புறம் சந்தோஷமாக வாழ்ந்துடலான்ற அந்த நம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் பொறுப்புகளையும் சிறப்பாக செய்ய ஆரம்பி என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களில் நிறைய பேர் அடுத்தவன் கஷ்டப்பட்டா பார்த்து சிரிக்கிறவங்களா மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறவங்களா இருக்காங்க. உனக்குள்ளேயும் அந்த குணம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா மனிதர்களாக பிறந்த எல்லாருமே மற்றவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது அதில் ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம் அடைவர்களாக பரவாயில்ல நம்மளை விட அவங்க முன்னாடி போனாங்களே இப்போ தெரியுன்ற மாதிரி அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து கொஞ்சம் பேர் சிரிப்பாங்க. கொஞ்சம் பேர் ஐயோ பாவம்னு சொல்லாலும் மனசுக்குள்ளே குதூகலிப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் இது நமக்கு தேவையில்லை பாவம்னு கடந்து போகிறவங்களா இருப்பாங்க. நீ இந்த மூன்றாவது வகையாக யார் கஷ்டப்பட்டாலும் அதை பார்த்து சந்தோஷப்படாமல் கடந்து போக தயாராகு. எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லாருக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டு தானே இருக்கும். நீ தான் எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா என் செல்ல பிள்ளையான நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? இந்த உலகம் சேராக இருந்தாலும் அந்த சேற்றில் வளரும் தாமரையாக நீ இருக்கணும்னு இந்த வராகியம்மா ஆசைப்படுறேன். சேரு எப்படி வாசனைகளை கொடுக்கிறதோ அதே போல் உன் வாழ்க்கையிலிருந்து கெட்ட வாசனையோ கெட்ட விஷயங்களோ எதுவும் நடக்கக்கூடாது. நல்லெண்ணம் கொண்ட நல்ல பிள்ளையாக நீ இருக்கணும்னு இந்த வராகி அம்மா சொல்கிறத கேளு. சேற்றில் மறந்த செந்தாமரையாக உன்னை நறுமணமிக்க ஆளாக அழகான மலர் போன்ற மனம் கொண்ட நல்ல பிள்ளையாக உன்னை வாழ வைக்கிறதுக்காகவே இந்த வராகி அம்மா இன்று இரவு உனக்கான அதிசயத்தை நடத்த போகிறேன். நான் உனக்கு கொடுக்க போகிற முன்னேற்றத்தையும் வெற்றியையும் இங்கு யாராலும் தடுக்க முடியாது. உன்கிட்ட இருந்து எது உன்னை விட்டு விலகி போனாலும் கண்டிப்பாக அது 10 மடங்கா பல மடங்கா உன்னை நோக்கி திரும்ப வரும் என் செல்லமே. என்னாலும் எப்போதும் எல்லா விஷயங்கள்லையும் இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பாக நான் உனக்கான உதவியை செய்வேன். சங்கடமும் பிரச்சனையும் கஷ்டங்களும் வரும்போதெல்லாம் இந்த வராகி அம்மாவை மனசார நினச்சின்னா கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றுவேன்.
வாழ்க்கையில இன்னைக்காவது நாம நினைச்சது நடந்துடாதான்னு தினமும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்காகவே இன்று இரவோடு இரவாக அந்த ஏமாற்றத்தை முடிச்சு வச்சு நாளை விடியலை உனக்கு நல்ல விடியலாக மாற்ற போறேன். உனக்கு நீ ஆசைப்படுற விஷயத்தை எந்த அளவு நேசிக்கிற, எவ்வளவு முக்கியமா விரும்புறேன்னு எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஆசைப்பட்டு கேட்டதை நான் தராம விட்டுற மாட்டேன் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளியாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது கண்டிப்பா எல்லாமே உனக்கு சுமூகமாக தான் நடக்கும். நீ எதுக்காகவும் அவசரப்படாத. நீ நினைச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு நினைக்காத. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா இந்த வராகி அம்மாவே அனைத்தையும் சிறப்பா நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் காரணத்தோடு தான் உடனேவும் தள்ளியும் தாமதமாகவும் மாத்தி மாத்தி நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எதை எப்போது உனக்கு நடத்தி கொடுக்கணும்னு இந்த வராகி அம்மாவுக்கு நல்லா தெரியும். நானும் உனக்கு நல்லதுதான் செய்கிறேன்றத கூடிய சீக்கிரம் நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் என் செல்லமே. உனக்கானதை சரியான நேரத்தில் உன் கைகளில் வந்து கொடுக்கும் வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாரு. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகும்படி நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லதாக நடக்கும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட இந்த வராகியம்மா அதற்குரிய பலனை நிச்சயமா உன் கைகளில் கொடுக்க தான் போறேன். நீ இதுவரைக்கும் யாரையாவது நம்பி ஏமாந்தாம இருந்தன்னா அது நான் மட்டும்தான். ஏன்னா இந்த உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் நீ என்ன நினைச்சாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஏமாற்றக்கூடியவர்களாகத்தானே இருக்காங்க. இந்த வராகி அம்மா கிட்ட உன் வேண்டுதல் அனைத்தையும் சொன்னாலே நிச்சயம் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புது விடியலாக புது அனுபவத்தை கொடுக்கும் நாளாக இருக்கும்படி நான் செய்கிறேன். நம்பிக்கையோட இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். இனிமே உன் வாழ்க்கையில எந்த விஷயமும் தடைப்படவோ தாமதமாகவோ செய்யாது. நீயும் எதுக்காகவும் கவலைப்படாம தைரியமாக இரு. உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சாலும் புறக்கணித்தாலும் நிராகரித்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமா கொடுப்பேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. இன்று இரவோட உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு போய் நாளை விடியல்ல உனக்கு ஒரு அதிசயம் நிகழத்தான் போகுது. இன்று இரவு ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவதன் மூலமாக நாளை விடியலை உனக்கு நல்லது நடக்கக்கூடிய அதிசய அற்புத நாளாக மாற்ற போறேன். நீ என்கிட்ட எதை வேண்டி கேட்டாலும் அதை உனக்கு தருவதற்கு தயாராகவே நான் இருக்கேன். அதனால எப்போதும் நன்றி உணர்வோட இறை பக்தியோட இருந்துவிடு என் செல்லமே. நீ எங்க போனாலும் நானே உனக்கு துணையாக வந்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை நானாகவே என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கேன். நீயும் உன்னுடைய கடமையை சிறப்பாக செய்கிற. அதனால தான் எல்லா வகையிலும் உனக்கு வெற்றியை கொடுக்கணும்னு தீர்மானிச்சு இந்த வராகி அம்மா உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட கேட்டினா கண்டிப்பாக அது நிறைவேறும். நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை உனக்கு பிடித்த மனிதர்களோட சந்தோஷமா நீ வாழும்படி நான் சகலமும் செஞ்சு தர்றேன். நீ அவசரப்படாம உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. இந்த வராகி அம்மா நிச்சயம் அதை நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. இன்று இரவோடே எல்லாமே சரியாகிடும். உனக்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்ற நம்பிக்கையோடு நிம்மதியாக தூங்கு. வாழ்க்கைனா உனக்கு தயக்கமும் பயமும் வந்தாலும் அதை தாண்டி நீ துணிஞ்சு நிற்கணும். தயங்கிக்கிட்டே இருந்தீனா பயம் உன்னை மிரட்டி விடும். துணிஞ்சு நின்னா வாழ்க்கை உனக்கு வழிகாட்டுமேன் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யணுங்கிறத மற்றவங்க கிட்ட விடாத. உனக்கான முடிவுகள் அனைத்தையும் நீ தான் எடுக்கணும். ஏன்னா மற்றவங்க சொல்ற விஷயங்களும் அவர்கள் அறிவுரைகளும் அவர்கள் உனக்கு கொடுக்கும் முடிவுகளும் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்த விதத்தை பொறுத்து அவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை பொறுத்து தான் இருக்கும். ஆனா இந்த உலகத்துல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெவ்வேறு சூழ்நிலைகள் இருக்கும்போது அடுத்தவங்க சொல்ற முடிவு உனக்கு சாதகமா பொருத்தமா இருக்காது என் செல்லமே. அதனால உனக்கான முடிவை நீயே தைரியமாக எடு. எந்த விதத்திலும் நீ தோத்து போகாம உனக்கான முடிவை வெற்றிகரமா நான் செயல்படுத்தி கொடுக்குறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு உதவி செய்வேன். உன் சங்கடங்களை போக்கி சகல செல்வத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன்.
யாரை போலவும் இல்லாம இதுதான் நான் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில வாழ்நாள் சாதனைதான். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். வறுமைக்கு பிறகு வரும் செல்வ வாழ்க்கையும், அழுகைக்கு பிறகு வரும் மனசுல தைரியமும், தோல்விக்கு பிறகு வரக்கூடிய வெற்றியும் தான் உன் வாழ்க்கையில நிலைச்சு நிற்கும். இப்போ புரியுதா நீ ஏன் கஷ்டப்பட்டு வறுமையில் இருந்தாயென? இப்போது இனிமேதான் உனக்கான செல்வ வளத்தை கொடுக்க போறேன். இத்தனை நாளா அழுது துவண்டு தோர்ந்து போயிருந்த உனக்கு தைரியத்தையும் வெற்றியையும் கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். யாராவது நீ தப்பு செய்யற இது தவறுங்கிறத உன்கிட்டயே நேரடியா வந்து சொன்னாங்கன்னா அவங்க நல்லவங்க. இதுவே உன் முன்னாடி நல்லா பேசிட்டு உன்கிட்ட நல்லா பழகிட்டு நீ செய்யற தவறுகளை இன்னொருவரிடம் போய் சொல்லும்போது அவங்க எப்படி நல்லவங்களா இருக்க முடியும்? தப்பு செய்யறது நீயாக இருக்கும் பட்சத்தில் உனக்கே தெரியாம கூட தவறு நடக்கலாம். அதை உனக்கு எடுத்து சொல்லி திருந்த சொல்பவர்கள் தானே நல்லவர்களா இருக்க முடியும். அப்படி உன் தவறை யாராவது உனக்கு சொல்லும் போது, திருத்த நினைக்கும் போது அதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை மாத்திக்கோ, திருத்திக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீ யார் முன்னாடியும் தலை குனியக்கூடாது, தோத்து போயிடக்கூடாதுன்ற எண்ணத்தோட உனக்கு நல்ல அறிவுரை சொல்லும் அந்த நல்ல மனிதர்களை உனக்கு எதிரியாகவோ பகைவர்களாகவோ நினைக்காத. உன்னை பெற்றவங்க கூட உன் வாழ்க்கையில இதை தான் செய்கிறாங்க. எப்போதும் தன் பிள்ளை யாரிடமும் தலை குனிந்து தோத்து போயிடக்கூடாதுன்ற எண்ணத்தோட உன்னை திருத்துவதற்காக அவர்கள் சொல்லும் விஷயங்களை குறை சொல்றாங்க, குற்றம் சாட்டுறாங்க நினைக்காம நீ மாத்திக்கோ, திருத்திக்கோ. உன் வாழ்க்கையில தாழ்வு மனப்பான்மையோ பயமோ வரவே கூடாது. ஏன்னா இது ரெண்டுமே உன்னை முன்னேற்றம் அடைய விடாது. மனசுக்கு தைரியத்தை கொடுத்து நீ எப்போதும் முன்னேறி போய்கிட்டே இரு. என் மேல அக்கறையோட, என் மேல அன்போட பாசத்தோட யாருமே இல்லைன்னு நினைக்காம இந்த வராகியம்மா உனக்கு எல்லாமுமாக இருப்பேன். நிச்சயம் உனக்கு வெற்றியை கொடுப்பேன்னு நம்பு. உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நிச்சயமாக செய்வேன் என்று சொல்ல